தேவ பிள்ளைகளாய் நாம் அநேகருக்காக நம்ம வேண்டுதல் செய்கிறோம். நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய வேண்டுதலை கேட்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை நம்ம நினைக்கலாம், ஏன் இத்தனை நாட்கள் ஆனது, ஏன் என் ஜெபம் கேட்கலையா, ஏன் என் ஜெபம் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படலையா நீங்க ஒருவேளை கேட்கலாம். இல்ல, நம்முடைய தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. வேண்டுதல் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே ஆபிரகாம் வேண்டுதல் செய்கிறான் என்று பார்க்கும்பொழுது, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம் ஆபிரகாமினுடைய ஒரு வேண்டுதல். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஆபிரகாம் இந்த ஜெபத்தை செய்கிறார் என்று பார்த்தீங்கன்னா, மலடியா இருந்த சாராள், அந்த நேரத்தில் பாருங்க, ஆண்டவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தார் ஆபிரகாமுக்கு. நான் என்ன பண்ணுவேன், உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணினார். ஆனால் அது வரைக்கும், அந்த அதிகாரம் வரைக்கும் நீங்க பார்க்கும்போது சாராளுக்கு என்ன கிடையாது, பிள்ளை இல்லாது இருந்தது என்று நம்ம பார்க்க முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தன்னுடைய குறைவுகளை ஆபிரகாம் பெரிதா எண்ணாதபடிக்கு மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் ஆண்டவர் அவருக்கு உதவி செய்கிறார். பாருங்க, இந்த இடத்திலே ஆபிரகாம் தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது அந்த இடத்திலே கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்கிறார். அல்லேலூயா. அப்பொழுது தேவன் அபிமெலேக்கையும் பாருங்க, அவனையும் அவன் மனைவியையும் பாருங்க ஆசீர்வதிக்கிறார். அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி என்ன பண்ணாரா, பிள்ளை பெறும்படி அனுகிரகம் செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் எதை குறித்து அவனுக்கு கவலைப்படல. ஆபிரகாமுடைய விசுவாசம் என்னவா இருந்தது என்றால், ஆண்டவர் எனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார், நிச்சயமா அந்த வாக்குத்தத்தை என் வாழ்க்கையில நிறைவேற்றுவார் என்று சொல்லி தேவனை விசுவாசித்தான். அதுதான் அவனுக்கு என்னவா இருந்துச்சா, நீதியா எண்ணப்பட்டது என்று சொல்லி. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஜெபித்த பொழுது பாருங்க, ஆண்டவர் அந்த குடும்பங்கள் அமலேக்கரையும் அவங்க மனைவியும் அவங்க வேலைக்காரி எல்லாரையும் ஆசீர்வதித்து என்ன பண்ணாரா, பிள்ளை பெறும்படி அனுகிரகம் செய்தார் என்று நம்ம பார்க்க முடியும். அதற்கு அடுத்த அதிகாரமே முதல் வசனமே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார், கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தள்ளினார். அல்லேலூயா. பாருங்க, நாம் ஒருவருக்காய் வேண்டுதல் செய்யும் பொழுது நம்முடைய குறைவுகளை எண்ணாதபடிக்கு, நம்முடைய தேவைகளை எண்ணாதபடிக்கு நாம் மற்றவர்களுக்காய் வேண்டுதல் செய்யும் பொழுது கர்த்தர் மற்றவருடைய ஜெபத்தையும் மற்றவருடைய தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பார். அது மாத்திரமல்ல, நம்முடைய தேவைகளையும் கர்த்தர் சந்திக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. யோபு பாருங்க, தன்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ நெருக்கங்கள் போராட்டங்கள் வந்தபோது கூட அவன் என்ன பண்ணானா, தேவன் மேல் வைத்திருந்த நம்பிக்கையிலே அசையாதபடி இருந்தான். யோபு சொல்லுகிறார் பாருங்க, அவர் என்னை கொன்று போட்டாலும் கர்த்தர் மேல் நான் என்ன பண்ணுவேன், நம்பிக்கையா இருப்பேன் என்று சொல்லி தேவனையே சார்ந்து கொண்டிருந்தான். அது மாத்திரமல்ல, அவன் கடைசி வரைக்கும் தங்கள் உபத்திரவத்தின் மத்தியிலே, தன்னுடைய போராட்டத்தின் மத்தியிலும் ஆண்டவரை நோக்கியே அவன் வேண்டுதல் செய்து கொண்டு இருக்கிற மனுஷனாகவே இருந்தான். பாருங்க, 42வது அதிகாரம் நீங்க வாசிக்கும் பொழுது, யோபு தன் சிநேகிதர்களுக்காக ஜெபித்த பொழுது கர்த்தர் யோபின் சிறையிருப்பை மாற்றினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ மற்றவர்களுக்காய் நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் எல்லா சிறையிருப்புகளையும் அவர் மாற்றி போட அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார்.